வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, நாலொரு நற்சிந்தனையிலேருந்து சுவாமிஜி அறிவு உடல் ஆற்றலை பயன்படுத்துதல் அப்படின்றார். எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா பயனுக்கு வரல அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இருந்தும் புண்ணியம் இல்லை. அப்போ எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், அது பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தும் போது தான் அதோட தன்மையை நம்ம விளங்கி கொள்ள முடியும். அது மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பயங்கரமாக வேகம் கொண்டு ஓடும் பாயும் நதியின் வெள்ளத்தை அணைகள் மூலம் தடுத்து என்ன பண்ணுறோங்க, நம்ம டேம் அப்படின்ற பேரில் நம்ம தடுத்து அதில் தண்ணியை அந்த நீரை தேக்கி வச்சு அந்த தண்ணீரை நமக்கு வேண்டிய இடத்துல நமக்கு வேணும் போது என்ன பண்ணுறோங்க, அந்த அளவில் உபயோகப்படுத்தி பலன் பெறுகிறோம். உண்மை தானே? அப்போ வீணாக போகிற தண்ணியை அதை சேமித்து வச்சு அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அது உடலுக்கும் மனதிற்கும் மனிதர்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்தோ, அதுபோல் புலன்கள் மூலமும் உடல் அறிவுகளின் ஆற்றலாலும் அறிவின் ஆற்றல் அப்படின்ற இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோங்க, சிறந்த மனிதர்களாக உடல் பலமும் அறிவின் நுட்பமும் இந்த காலத்தில் கவலை இல்லாத ஓடும் வெள்ளம் போல பல்வேறு துறையில் அழிவை செய்து விடுகிறது அப்படின்றாங்க. உண்மைதான். அதாவது எனக்கு இருக்குது அப்படின்னா அது பயன்படுத்தணும். அது மற்றவங்களுக்கு தான், நமக்கும் உயர்வை தரணும், மற்றவர்களுக்கும் உயர்வு தருது அப்படின்னா அது எந்த விதத்துலையாவது ஒரு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பார்வையில் கிடைக்கக்கூடிய அந்த தன்மை அதில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாக இருக்கட்டும், அந்த நபராக இருக்கட்டும், அந்த செயலாக இருக்கட்டும், என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு நன்மை கொடுக்கும்போது அது நான் அடுத்தவர்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் வரும். அப்போ கேட்பதன் மூலமாகவோ நுகர்வதன் மூலமாக அந்த புலன்களை நாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அறிவும் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த விதத்துலையாவது நம்ம என்ன பண்ணுறாங்க, 5 புலன்களையும் அதான் சொல்லுவாங்க, கள்ள புலன் 5 காணா மணி விளக்கேன்னு யார் சொன்னதுங்க, திருமூலர். அதுபோல் இல்லாமல் நம்ம அந்த புலன்களை கொண்டு நம்ம சமுதாயத்துக்கு நமக்கும் உயர்வையும் சமுதாயத்துக்கும் ஒரு உயர்வையும் தரோம். அதுபோல் அந்த அவைகளில் நம்ம என்ன பண்ணுறோங்க, அவ்வாறு செய்யாத நம்ம என்ன பண்ணுறோங்க, எந்த விதத்திலையாவது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒன்று மனோ தத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், அறிவியல், விஞ்ஞானம், இந்த 5 துறைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பயன்படுத்த முடியும். இதில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் எந்த விதத்துலையாவது அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ மனோ தத்துவம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடல்லையாக இருக்கட்டும், இல்லை அரூபமாக உள்ள நல்லது கெட்டது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் தான் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அப்போ இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு விருப்பு வெறுப்பு அது மாதிரி உணர்ச்சியாக மனசில் எழுகின்றன. அதுபோல் இல்லாமல் அறிவை பண்பாட்டில் என்ன பண்ணுங்க, இதை கடந்து நடுவு நிலையில் நாம் மனதில் நிற்கும் போது என்ன பண்ணுறோங்க, அந்த மனோ தத்துவன்றதே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கடந்த கால அனுபவம் எதிர்கால விளைவு இந்த சம்பவங்களை யூகித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அறிவின் இயல்பு இருப்பிடத்தை நம்ம என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நன்றாய் உணர்ந்து அறிவின் மூலமாகவும் ஆற்றலின் மூலமாகவும் நம்ம இயல்பை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அப்போ மனோ தத்துவமே இப்படி இருக்குது அப்படின்னா அது சுகாதாரமாக இருக்கட்டும், பொருளாதாரம் இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், எந்த 5 விதத்தில் இருக்கிறவங்க கூடிய அந்த அந்த மனிதர்களோட அறிவாக இருக்கட்டும், ஆற்றலாக இருக்கட்டும், உடல் அளவுலையும் அவங்க சமுதாயத்துக்கு தனக்கும் ஒரு உயர்வையும் சமுதாயத்துக்கும் ஒரு உயர்வையும் தருவார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனோட அந்த அறிவாக இருக்கட்டும், உடல் ஆற்றலாகட்டும் சிறப்பாக வைத்து கொள்ளவும், தன்னை பாதுகாத்து கொள்ளவும், தன்னை உயர்வுபடுத்தி கொள்ளவும், உடலால் பலப்படுத்தி கொள்ளவும், அறிவால் மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடலையும் அறிவையும் ஆற்றலையும் நாம் பயன்படுத்தி கொண்டு அதை கொண்டு சமுதாயத்துக்கு நல்ல ஒரு இணக்கத்தையும் அவர்களுக்கு ஒரு அறிவையும் நம்மளோட செயலையும் அனுபவத்தையும் கொடுக்கும் பொழுது அந்த அனுபவத்தை இன்றைக்கி நாமெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களோட அனுபவத்திலையும் அவங்களோட அறிவையும் அவங்களோட உடலாற்றலையும் பயன்படுத்திருந்தால் தான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் உடுத்திட்டுருக்கோம், இல்லை இந்த அளவுக்கு பேசுகிறோம், இந்த அளவுக்கு கேட்குறோம், நம்ம நிறைய செய்கிறோம். இப்போ செல்ஃபோன்லாம் பார்த்தோமான்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டிவியே நம்ம பார்க்கல, டிவி பார்த்ததே அதிசயமாக இருந்துச்சு, சினிமா தேட்டர் போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அது கூட இல்லாத காலகட்டமாக இருந்துச்சு. ஆனால் எத்தனை பேரோட அறிவு அந்த இடத்துல உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அறிவு என்ன பண்ணுதுங்க, அவங்களையும் உயர்த்துது, அவங்கள வந்து முன்னுரிமைப்படுத்துது. அதே பேர் பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்திய மற்றவர்களும் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க சமுதாயத்தில். அப்போ அந்த சமுதாயத்துக்கு அடுத்த நிலை எடுத்துகிட்டு போகிறது எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதாக நம்மளோட உடலும் சரி அறிவும் சரி ஆற்றலை பயன்படுத்தணும் அப்படின்னா நாமும் உயர்வோம்,
மற்றவர்களையும் உயர்த்துவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.